மச்சி எல்லாருக்கும் காலை வணக்கம் மச்சி. எல்லாருக்குமே வந்து மச்சின்னு ஏன் கூப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உங்க வீட்டுக்கார மட்டும் கூப்பிடுங்க, மத்தவங்கள ஏன் கூப்பிடுறீங்கன்னு கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் தப்பாவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து அதோட அர்த்தங்கள் தெரியும். நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றோமா, கரெக்ட்டா சொல்றோமான்றதுக்காகவும் கேட்பாங்க சில பேர் கொஸ்டின். நான் சொல்றேங்க மச்சின்றது பெரிய வார்த்தைங்க. நெறையா பிரச்சனைலேருந்து சில பேர கொண்ட்டு வர வார்த்தையே வெளியில கொண்ட்டு வர வார்த்தையே மச்சின்ற வார்த்தை தாங்க. எங்க வீட்டுக்காரு பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான்னு சொன்னீங்க. எங்க வீட்டுக்காருக்கு மச்சின்ற வார்த்தை அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது அவருக்கு அது அர்த்தம் தெரியும். தெரிஞ்சதால் தான் அந்த வார்த்தை கூப்பிட்றதுக்கு அவரு எனக்கு பர்மிஷன் குடுத்தாரு. அதாவது ஒருத்தவங்க ஒரு வீட்ல 3 பொண்ணு இருக்காங்க. அங்க வந்து பசங்க இல்ல. ஆனா, அங்க வந்து மச்சின மோதிரம் போடணும். அந்த இடத்த ஃபுல் பண்றது அந்த பொண்ணோட அக்காவும் சரி, தம்பியும் சரி, யாரோ ஒரு ஆளு தான் அந்த இடத்துட்ட போயிட்டு மச்சினன்ற மோதிரம் போடுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் நிப்பாங்க. அதே மாரி நீங்க என்ன கவலையில வேணாலும் இருங்க. அப்ப வந்து "மச்சி நான் இருக்கேன் மச்சி" அப்படின்னு தோள் குடுத்து தட்டி குடுக்குறவங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துலயும் மச்சின்ற வார்த்தை தான் வந்து நமக்கு வந்து தூக்கி விடுறாங்க. அதே மாரி ஃபாரின்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா, அம்மா கூட இல்லாம வெளியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா வீட்ல வந்து ஒரு விசேஷம் நடக்குது. ஆனா அந்த விசேஷத்துல வந்து அவங்களால கலந்துக்க முடியல. அந்த ஃபீல வந்து சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட அழுவாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்வாரு, "மச்சி நான் இருக்கேன் மச்சி. உங்க வீட்ல நானும் ஒரு ஆள் மச்சி. நானும் உங்க அக்காவுக்கு நானும் ஒரு தம்பி தான் மச்சி. நானும் ஒரு அண்ணன் தான் மச்சி. நான் பார்த்துக்கிறேன் மச்சி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன்ல அதாவது அவங்க இருந்தா அந்த ஃபங்ஷன் எப்படி இருக்குமோ, அதே மாரி அவரு அந்த இடத்த ஃபுல் பண்ணி நிறைவு பண்ணுவாரு. தெரியுதுங்களா? அப்ப வந்து என்ன பண்றாங்க அவங்க பையன் இல்லாத குறையும் அந்த இடத்துல தீருது. அதே மாரி அவரும் வந்து ஃபீல் பண்றாரு. நம்ம இருந்த இடத்துல நம்ம மச்சி இருந்து ஃபுல் பண்ணிட்டாரு. மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க ஃபாரின்ல கஷ்டப்பட்டுருக்கவரு மன நிறைவா ஆவாரு. சரிங்களா? அதே மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்னு இருக்குங்க. "மச்சி நான் பார்த்துக்கிறேன் மச்சி" அப்படின்ற வார்த்தையும் இருக்குது. அதே மாரி ஒவ்வொருத்தங்கள் வந்து அ நெறைய கஷ்டத்துல இருப்பாங்க. என்னடா பண்றது? யாருக்கிட்ட கொட்டி தீர்க்குறது? அப்படின்னு பார்த்தா, யாராவது ஒரு ஆள்ட்ட தான் பழகுவாங்க. அது மாரி. அப்ப பழகுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மச்சிக்கிட்ட சொன்னா மனசு லேசாயிடும் அப்படின்றதா. நீங்க மச்சின்றது அதாவது மாமன் அப்படின்ற தாட்ல பார்க்குறீங்க. ஆனா அந்த மச்சின்ற வார்த்தை வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில முக்கியமானதுங்க. நீங்க அந்த தாட்டுல மட்டும் பார்க்காதீங்க. அந்த மச்சின்ற வார்த்தை எத்தன பேரோட வாழ்க்கைய காப்பாத்திருக்கு, எத்தன பேரோட இடத்த நிரப்பியிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. சரிங்களா? நீங்க வந்து சில பேர் வந்து அந்த கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மச்சோட அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அது எவ்வளோ பெரிய வேல்யூயானதுன்னு தெரிஞ்சுக்காது. சில பேர் மச்சினாலே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் ஆவாங்க. நான் அப்படிதாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப நாங்க பொண்ணுங்களுக்குள்ள மச்சின்னு தாங்க கூப்பிட்டுப்போம். எங்க வீட்டுக்காரரு என்ன லவ் பண்ணி ஓகே பண்ணது கூட அந்த ஒரு வார்த்தை தாங்க. அதாவது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க. மச்சின்னு நான் கூப்பிட்டோனே, அவங்க அவ்வளோ அதாவது அவங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது. ஆனா ஃப்ரெண்டுனா மச்சின்னு கூப்பிட்டா தான் அந்த மனநிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும்னு சொல்லி, அவரு என்ன ஃபிக்ஸ் பண்ணதே அந்த ஒரு காரணம் தாங்க. அத கூப்பிட்டா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதே மாரி தான் அந்த அர்த்தங்கள் தெரியணும். சரிங்களா? எல்லாமே ஃபுல் பண்றது எல்லாமே மச்சி தாங்க. அதாவது சில விஷயங்கள வந்து நம்ம மனசு விட்டு பேச மாட்டோம். அப்ப வந்து என்ன சொல்லும், நம்ம மச்சிக்கிட்ட பேசலாம். சொல்லக்கூடாத விஷயத்த கூட அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதாவது நீங்க வரலன்னா, அந்த இடத்துல வந்து மச்சின்றவங்க தான் வந்து அண்ணனாவும் நீங்க வெளியில இருப்பீங்க. அண்ணனாவும், தம்பியாவும், அ அந்த இடத்துல அக்காவும், தம்பியாவும் அதே மாரி நெறையா இடத்துல அந்த ஒரு வார்த்தை தாங்க நிறைவாகும். நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க? பையன் தான். ஆனா பையன் அந்த இடத்த ஃபுல் பண்ணும். ஆனா அந்த அக்காவாவும், தம்பியாவும் அந்த ஒரு ஆணு தான் வந்து அந்த இடத்துல நிரப்புறாங்க. அதே மாரி பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீட்ல சகோதரர் இல்ல அப்படின்றதுக்காக அந்த மச்சின அப்படின்ற தாட்ல போயி அவங்க தான் அந்த இடத்துல இடத்த ஃபுல் பண்றாங்க. அப்ப 2மே ஒண்ணு தானே! புரியுதுங்களா மச்சி? நான் இந்த தாட்ல தாங்க எடுத்தேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் அதையெல்லாம் உணர்ந்திருக்கேன். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய நானே அவ்வளோ மன அழுத்தத்துலேருந்து வெளில வந்திருக்கேன்னா, அந்த ஒரு வார்த்தை என் மச்சிக்கிட்ட சொன்னா ஃப்ரீ ஆயிடும் அப்படின்றதுல நானே அத உணர்ந்திருக்கேன். அந்த கஷ்டத்துலேருந்து நெறைய விஷயத்துல நானும் உணர்ந்து வெளில வந்திருக்கேன். எனக்கு அதோட அர்த்தங்கள் தெரியும். அதனால தான் நான் அந்த தாட்ல கூப்பிடுறேன். ஆனா சில பேர் வேற தாட்ல அதாவது கரெக்டான ரீசன் தெரிஞ்சுட்டா கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ஓகே மச்சி.
சொல்லுங்க மச்சி. ஓகே. பாய் மச்சி.